Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரா சேனல். இதில் நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிகினர்ஸுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்டுமா இருக்கிற மாதிரி கிளாஸ் தான் இது. நோட்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு புரியாத இதாகவே இருக்குது. நான் ஏற்கனவே நிறையா இதை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் இருந்து இப்போ இருக்க கிளாஸ் வரைக்குமே நீங்கள் பொறுமையாக உட்காந்து டைம் எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் போட்ட உடனேயே நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட நீங்க ஸ்டெப்பா, அதாவது பார்க்காம புதுசா வந்திருப்பீங்க, புது சப்ஸ்கிரைபரா இருப்பீங்க. இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்படி சப்போஸ் இந்த வீடியோ கண்ணில் பட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுல இருந்து ஒவ்வொன்னா நீங்க பார்த்துட்டே வாங்க. இப்ப வரைக்கும் நீங்க பார்க்கும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நாள் பார்க்குற ஒரு வீடியோவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னாதான் நமக்கு வந்து இது எதனால ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வீடியோவா இருக்கட்டும், ஒரு படிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிச்சிருவோம். அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல வந்து கிளாரிட்டி இருக்காது. அதே தடவை 2ஆவது தடவை நம்ம படிக்கும்போது நிறைய விட்டு போன விஷயங்கள், அதே 3ஆவது தடவை படிக்கும் போது இன்னுமே நிறைய விட்டு போன விஷயங்கள் வந்து நமக்கு மைண்ட்ல வந்து இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் ரிப்பீட்டடா பார்க்க சொல்றது, ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்றது. இது எல்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற சில விஷயங்கள் புரியும். நான் பேசுறது என்னுடைய ஸ்டைல்ல நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே புரியணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதாவது நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு நேரடியா வந்து சேராம அதுல ஏதாவது நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா நீங்க வந்து பிகினர்ஸ் அப்படிங்கும் போது நான் இந்த இடத்த தான் சொல்றேன்னா அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதை தான் நான் தப்புன்னு சொல்றேன். மற்றபடி உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி நான் எதுவும் சொல்ல. அதனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க அந்த கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. தியரியா எழுதுறது எல்லாமே தியரியா எழுதிக்கோங்க. டிராயிங்கா போடுறது எல்லாமே டிராயிங்கா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுதான் நோட்ஸ். சரிதுங்களா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ, ஒரு சின்னதா ஒரு விஷயம் தான், நான் யோக் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். யோக்குன்னா இந்த இடத்துல நம்ம வச்சு தைப்போம், இதுக்கு இந்த அளவு தேவை, இந்த உயரம் தேவை, இந்த உயரம் தேவை, இதுக்கு இவ்வளவு கிளாத் வேணும், இதை நம்ம டைரக்டா நம்ம செஸ்ட் ரவுண்ட்ல வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்கள் வந்து உங்க மைண்ட்ல வரும். அப்போ யோக்குனா என்ன, அதுக்கான விளக்கங்கள் நீங்க எழுதிக்கணும். அதை தான் வந்து நான் நோட்ஸ்ன்னு சொல்லும்போது நான் சொல்ல நீங்க ஒரு டிப்ஸ் எடுக்கிறதும் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுறது, இதுதான் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இது. ஒரு ஸ்கேல்னா என்ன, ஒரு டேப்னா என்ன, ஒரு நாட்ச்னா என்ன, நீடில் மார்க்னா என்ன, ஒரு பாபின்னா என்ன, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டோட்டலா இருக்கிற எல்லா விஷயங்களும் அடக்கினது தான் அந்த ஒரு ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்க அதுக்குள்ள நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நீங்க உங்களுக்கு புரியுற இன்னும் சில விஷயங்களை கூட ஆட் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். நான் சொல்றது மாதிரி மட்டும்தான் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதனால இப்பதான் நிறைய இது இருக்கு. உங்களுக்கு ஒரு பாபின் அப்படின்னா கூட ஒரு இமேஜ் கட் பண்ணி ஒட்டி அதுல கூட நீங்க டீடைல்டா அதனுடைய விளக்கம் என்னன்னு எழுதலாம். ஒரு டேப் அப்படின்னா அதனுடைய இமேஜை கட் பண்ணி ஒட்டி கூட அதுல ஒரு டீடைல்ஸ் எழுதலாம். இல்லையா நீங்க உங்களுக்கு டிரா பண்ற அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒன் சைடு அதை இது பண்ணிட்டு அதை வந்து நீங்க அதனால விளக்கங்கள் வந்து நீங்க எழுதிக்கலாம். யூடியூப் அப்படிங்கிறது வந்து இதுல இந்த வீடியோஸ் வந்து எப்பவுமே இருக்கும், நீங்க எப்பவுமே பார்த்துக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனாலுமே நீங்க கைப்பட நீங்க உங்களுக்காக எழுதி வச்சுக்கிட்ட சில விஷயங்கள் தான் உங்களுக்கு அப்புறமுமே சில பேர் அதை யூஸ் பண்றதுக்கோ இல்ல அதை வந்து நீங்க இவ்வளவு விஷயங்கள் இதுல நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கோ ஒரு ஒரு பெரிய ஒரு நிறைய பேர் இதுல ஒரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நீங்களா அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதுதான் கிடைக்கும். ஒரு வீடியோஸ் பாக்குறோம், எல்லாமே எந்த டைம் வேணாலும் அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலு அப்படின்னா அந்த ஸ்கேல் என்ன பண்ணுது, அந்த ஒரு டேப் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, ஒரு பென்சில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பென்சில் என்ன பண்றோம், ஒரு டெய்லரிங் சம்பந்தப்படுத்தி அதுல என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்றோம், என்னென்னலாம் பண்றோம், ஒரு மெஷர்மெண்ட்னா நம்ம எப்படி எடுக்கிறோம், ஒருத்தரை நிக்க வச்சு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பாயிண்ட் போட்டு எழுதுங்க. நீங்க கட்டுரையா எழுதவே தேவையில்லை.
இப்போ வந்து ஒரு செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா ஒரு செஸ்ட் ரவுண்ட் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருங்க. ஒரு அளவு ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருத்தருடைய ட்ரெஸ் தைக்கிறதுக்காக என்னென்ன அளவுகள் தேவையோ அதை அவங்க பாடியில இருந்து நம்ம எடுக்க போறது தான் நமக்கு வந்து தேவையான அளவுகள். இதுல நம்ம எடுக்க போற எல்லா அளவுகளுமே இப்ப செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அண்டர் ஆர்ம் சுத்தி எடுக்கணும். பஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அவங்க மிடில் செஸ்ட் வச்சு எடுக்கணும். வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா எடுக்கணும். அதுல நான் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே பாயிண்ட் போட்டு நீங்க எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். அதுக்கு உங்களால எவ்வளோ அதுக்கு வந்து மெருகேற்றி உங்களால எழுத முடியுதோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நமக்கு தேவை பேசிக் நோட்ஸ். எந்த நேரத்துல எடுத்து எந்த காலத்துல நமக்கு அப்புறம் வரவங்க நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போன விஷயங்கள் கூட, நான் மறந்து போன விஷயங்கள் கூட என்னுடைய நோட்ஸ்ல இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு வந்து நீங்களா உங்க கைப்பட எழுதுனதுக்கு வந்து ரொம்பவே வேல்யூ அதிகம். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏன்னா அன்னைக்கு நான் பண்ண அந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு என்னால் நான் பண்ணுவேனான்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பேனா பேப்பர் எடுத்து மெஷர்மெண்ட் எழுதுறத தவிர வேற எதையுமே என்னால் இப்ப பண்ண முடியறது இல்லை. அப்போ நம்ம வச்சிருக்க அந்த ரெக்கார்டு எல்லாம் தான் நம்ம இந்த அளவு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப். அதனால நம்ம எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே தெளிவாகவும் அடுத்தவங்க படிச்சாலும் புரியுற மாதிரியும் நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டா இருக்கும். சரிங்களா? அதனால மேக்சிமம் உங்களால என்ன முடியுதோ அதை பண்ணுங்க, நீட்டா பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பொறுமையா எழுதியிருப்போம். நாளாக ஆக ஆக அதை பார்க்கும்போது நம்ம எழுத்த நம்மளாலேயே படிக்க முடியாது. அந்த 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 அளவுக்கெல்லாம் நீங்க அவசரப்பட்டு எழுத தேவையில்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பொறுமையா உங்களால ஒரு 10 சாப்டர் தான் எழுத முடியுது, 10 வீடியோஸ் தான் பார்த்தேன், இவ்வளவுதான் என்னால முடியுது அப்படின்னா அந்த 10 வீடியோஸ்க்கு கிளாரிட்டி கொடுத்து நீட்டா அழகா எழுதி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அதுக்கப்புறமா அடுத்தது ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் முடிக்கணும்னு அவசரமாலாம் எதுவுமே முடிக்க தேவையில்லை. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கேட்க வாய்ப்பு இருந்து உங்களை மீட் பண்ண வாய்ப்பு இருந்து நான் கேட்டேன் அப்படின்னா நீங்க அதை காட்டும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது ஒண்ணுதான் எனக்கு. உங்களுக்கு வந்து அது ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது இதுதான். நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு கிளாஸ் ஒரு செமினாருக்கு போறோம், ஏதோ ஒரு புதுசா ஒரு கிளாஸ் கத்துக்கலான்னு போறோம். அப்போ ஒரு பேனா நோட்டோட தான் போவோம். அப்ப அவங்க கொடுக்குற விஷயத்த நம்ம ஹிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்குவோம். சரிங்களா? அது வீடியோஸ் கூட இல்லை, டைரக்ட் கிளாஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஏன்னா நம்ம பணம் கட்டி இருக்கோம், பணம் கட்டாம போறோம், அது வேற விஷயம். நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம் நம்ம எவ்வளவு விஷயத்த கேதர் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஹிண்ட்ஸ்ல இருக்கு. வீட்டுக்கு வந்து நம்ம அதை எப்படி எக்ஸ்பிளைன்டா விரிவா நம்ம எழுதுறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய டேலண்ட். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து அதை தான் நம்ம மேக்சிமம் கேட்கிறோம். அதை வந்து உங்களால முடிஞ்சவங்க நீங்க பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். கனவுகளை தைக்கும் கைகள், அழகை உருவாக்கும் டிசைன்கள், சிம்பிள் கட்டிங், பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங், அனைத்தும் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப். பிளவுஸ் கட்டிங், ஆரி ஒர்க், சுடி ஸ்டிச்சிங், டிசைனர் லுக், பிகினர் முதல் மாஸ்டர் வரை உங்களோடு வரும்